உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி சுபா, உங்க பொண்ண இன்னைக்கு இல்ல 35 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 35 வருஷத்துக்கு முன்னாடியேவா? என்னங்க முதல்ல வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே பாத்தியா, அதுதான் ஜெயா. எவ்வளவு பொறுப்பா சொல்றா பாரு. சரி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம். சரி உட்காருங்கோ. செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணுமோ இல்லையோ? மா அப்பா ஒரு நிமிஷம். ஏ கதிர், என்னடா டேய் நல்லாரா எந்திரா. டேய் டேய் என்னடா எந்திரா. நல்லா இருடா, எழுந்துரு. அப்பா வாழ்த்துக்கள்ப்பா. அம்மா வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூடா. தேங்க்ஸ் கதிர். அம்மா ஏன் இதெல்லாம் இப்பவே? அதுக்கெல்லாம் டைம் இருக்குடா. அதானே. இல்லப்பா, எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். அதான் உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு. டேய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற. கொஞ்ச நேரம் இருந்துட்டு மாங்கல்யம் கட்டினதுக்கு அப்புறம் போலாமேடா. நீ இருந்தனா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. ஆமாண்டா. அது இல்லப்பா, அது இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அதான்ப்பா. சாரிம்மா, ப்ளீஸ். நான் கிளம்பணும். நான் சீக்கிரம் வந்துடுறேன். வரேன்ப்பா. ஜாகிரதடா. கதிர் வரங்க. டேய், என்னங்க மாப்பிள்ள கிளம்பிட்டாரு? தெரியல சந்திரா, இரு விசேஷம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா விசாரிப்போம். என்னாச்சு? சடங்கெல்லாம் செய்ய வேண்டிய உங்க புள்ள இப்பவே கிளம்பி வெளியே போறாரு. அது சாமி, அவனுக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை சாமி. நீங்க ஆரம்பிங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. உட்காருங்கம்மா. ஏன் திடீர்னு கதிர் இப்படி மாறிட்டான்? கடைசி வரைக்கும் கூட அவன் போக மாட்டான் நம்பினே. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு கூட இருக்க முடியாம எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு போற அளவுக்கு அவனுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு? ஒருவேளை கதிர் நமக்கெல்லாம் தெரியாம ஏதாவது பெருசா தப்பு பண்றானோ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.